ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய நபர்களாகத்தான் இவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் பிறந்த நீங்கள் பணத்துக்கு பின்னாடி எப்பயுமே போக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா பணத்தை விட உங்களுக்கு மனசு தான் ரொம்ப பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய நபர்களாக இவங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க. மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆனாலுமே, அதாவது மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலுமே இவங்களை சிறிய அளவில் அவமதித்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கி வச்சுருவாங்க. மேலும் 11வது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். சயன மோட்சஸ்தானமான 12வது இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாட்டிலும் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்று சொல்லுவாங்க. எனவே குறுக்கீடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் போல இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூரடம், உத்திராடம் போன்ற 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே செல்வாக்கு மிக்கவர்களாகவும் கல்வி, நிர்வாகம், நீதித்துறை, ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்க நேர்மறை எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில், புதிய இடங்களுக்கு பயணம் செய்வதிலும் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் ஆட்சியின் கீழ் இருப்பதால் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. பிறரிடம் இருந்து மதிப்பையும் மரியாதையும் பெறுவாங்க. எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆசைப்படுவாங்க. வீரமான குணங்கள் கொண்டிருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவுவதில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில சமயத்தில் பிடிவாத குணம் உடையவர்களாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தாலுமே வெற்றியை அடைய சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நினைப்பும் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். இதனாலேயே கணவன் மனைவிக்கிடையே இவர்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் உருவாகாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த பதிவை தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான பலன்களை அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சில இடத்துல வேலையில் சுமையான நிலை உண்டாகும், சில இடத்துல பாதுகாப்பு இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சில மாற்றங்கள் வரக்கூடும், ஆனாலுமே நினைத்த ஒரு காரியம் சற்று நல்லபடியாகவே நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகி வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. பிள்ளைகளால் சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னா, அலுவலகத்தில் சுமூகமான நிலை இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நேரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரால் மன நிம்மதி கிடைக்கும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரக்கூடும். பெரியவர்களின் ஆசையும் கிடைக்கும். குடும்பத்தின் தேவைக்காக பணத்தை சேகரிப்பதில் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து பிரமிப்படைவார்கள். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு இறங்குங்க. மேலும் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும். கேது பகவான் 10ல் இருப்பதால் தொழில்துறைகளில் சிக்கல் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் நிதானமாக செயல்பட வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நன்மையில் கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்துக்கணும். மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னென்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, 21, 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7. சந்திராஷ்டம தினங்கள் 17 மாலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது பெண்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபாடு இருக்கும். நல்ல வரனும் அமைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உடனே சரியாகிவிடும். இன்னும் சிலருக்கு திடீரென பணவரவுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உங்கள் பணிகளை நீங்களே கவனித்து கொள்வது நல்லது. அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.